ஸோ ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிக்ஷனரி வேரியபிளில் ஒரு கீ ஒரு வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றது பார்த்தோம். இப்போது எப்படி டிக்ஷனரி வேரியபிளில் ஒரு கீ மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிரியேட் நியூ சீக்வன்ஸ் அண்ட் டிக்ஷனரி அண்ட் கீ வித் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? and click on create and இப்போ சேம் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள் வந்து ஒன்று வந்து சிங்கிள் கீ அண்ட் சிங்கிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும் போது நம்ம கான்ஃபிக்னு வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் அதே ப்ராஜெக்டில் வந்துட்டு இன்னொரு சிங்கிள் கீ அண்ட் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னா நம்ம வந்து we need to initialize அதர் டிக்ஷனரி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா config underscore email அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏன்னா முன்னாடி வந்துட்டு டிக்ஷனரி ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தோம், தட் இஸ் டு ஸ்டோர் ஒன் கீ அண்ட் ஒன் வேல்யூ. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் கீ மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுடைய இனிஷியலைசேஷன் வந்து வேறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா go to browse type and type dictionary. Okay, and select dictionary key and value. Here select string to store the keys. Okay, and here we need to store multiple values இல்லையா, அதனால again browse for types. ஓகேங்களா? டியூப்பிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. டியூப்பிள்ன்றது வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் பைத்தான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த டியூப்பிளில் கீழே பாருங்க, சிஸ்டம் டியூப்பிளில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த டியூப்பில் செலக்ட் பண்ணுங்கள். டூ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா T1 T2, த்ரீ வேல்யூனா T1 T2 T3. நான் வந்துட்டு டூ வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ரெண்டு வேல்யூ என்னென்ன ஸ்டோர் பண்ணேன்னா ஸ்ட்ரிங்கு அண்ட் இன்னொரு வேல்யூ ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா? இப்போது கிளிக் ஆன் ஓகே அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன் என்னுடைய வேரியபிளை. டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் நான் என்ன பண்ணணும்னா இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அசைன் ஆக்டிவிட்டி அண்ட் கால் த சேம் கான்ஃபிக். ஓகே, கான்ஃபிக் இமெயில் இந்த டூ. ஓகே, இந்த டூ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அங்கே என்ன செலக்ட் பண்ணீங்களோ ஓகேங்களா அதே தான் நீங்கள் இங்கேயும் பண்ணணும். ஓகேங்களா? நியூ அண்ட் டிக்ஷனரி. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங். ஸோ ஒவ்வொரு சின்டெக்ஸும் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இடத்துல ஒவ்வொரு சின்டெக்ஸும் ரிமெம்பர் பண்ணிகிட்டே வரணும். டியூப்பிள் ஆஃப். ஓகேங்களா? ஆஃப் அண்ட் ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு சின்டெக்ஸ் உங்களுக்கு சின்டெக்ஸ்க்கு தனி ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா சின்டெக்ஸுமே நோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு நோட் எடுத்து என்னென்ன சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரோன்றத. ஓகேங்களா? ஸோ திஸ் சின்டெக்ஸ் ஃபார் டு ஸ்டோர் சிங்கிள் கீ வேல்யூ அண்ட் சிங்கிள் கீ அண்ட் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, கிளிக் ஆன் ஓகே. நான் இப்போ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோம். நம்ம டிக்ஷனரிக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ சேம் மெத்தட், ரீட் ரேஞ்ச். ஸோ ஹியர் வந்துட்டு செலக்ட் கான்ஃபிக் ஃபைல். ஓகே, அண்ட் இப்போது நான் கான்ஃபிக் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? டு ஷோ த டிஃப்ரென்ஸ். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் இருக்க கீ அண்டு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் வந்துட்டு எனக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து இமெயில் சப்ஜெக்ட்டு, ஒன்று வந்து இமெயில் பாடி. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இமெயில் சென்ட் பண்ணும்போது நான் இந்த கீ மட்டும் தான் நான் வந்து உள்ளே பாஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இமெயில் சப்ஜெக்ட் வரணும், இமெயில் பாடியும் வரணும். ஏன்னா நான் ரெண்டு இடத்துல நான் ரெண்டு விதமான இன்புட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஓகேங்களா நான் ஒன்லி வந்து இந்த டெக்னிக்கல் எரர்ன்ற கீயை மட்டும் தான் கால் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து 1ம் இந்த வேல்யூ 2 வந்து எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இமெயில் டெம்ப்ளேட்ன்றதை காப்பி பண்ணிக்கோங்க. go to here and remove this and paste it email template and remove the
cell range. ஓகேங்களா? ஸோ இப்போ create one data table, that is control key dt underscore email template. email temp. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், for each வந்து யூஸ் பண்ணணும் to iterate each row. ஓகேங்களா? ஸோ யூஸ் for each data table and இதோட input என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dt email template. ஓகே, ஸோ here remove this current, keep it simple. ஓகேங்களா? சிம்பிள் நேம் ரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேம் வந்து நான் என்ன பண்ணேன்னா if conditions வந்து போட்டுட்டு நான் வந்து அந்த நல் ஸ்பேஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட் ஓகே ஸ்ட்ரிங் and dot is null or white space. Okay, and open bracket row of ஓகே இந்த ரோ வேற, இந்த ரோ வேற, இந்த ரோ வேற. ஓகேங்களா? இந்த ரோ வந்து ஜஸ்ட் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். இது வந்துட்டு எக்ஸல் இருக்கிற ரோவை டிஃபைன் பண்ணோம். அந்த ரோவில் எனக்கு கீ, ஓகேங்களா, முன்னாடி வந்து நேம்னு கொடுத்துருப்போம். இப்போ எனக்கு என்ன ஹெட்டர் இருக்கு, ஓகேங்களா, கீன்னு தான் ஹெட்டர் இருக்கு. ஓகேங்களா? சாரி, இங்கே நேம்னு இருக்கு, நான் வந்து கீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இல்லைனா நீங்கள் வந்து நேம்னே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ வந்து நான் கீன்னு வச்சுருக்கேன், இமெயில் சப்ஜெக்ட் இமெயில் பாடின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் கீன்னு வந்துட்டு இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, and dot to string and dot trim. okay, now it's over. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு அசைன் ஆக்டிவிட்டி போட்டுட்டு ஒரு கீ மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஏன்னா வந்து இந்த டிக்ஷனரி வேரியபிள் வந்து ஒரு கீ ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். அதனால் நமக்கு வந்து இந்த பக்கம் கீயும் இந்த பக்கம் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும். பட் இந்த டிக்ஷனரி கீ அண்ட் மல்டிபிள் வேல்யூஸில் நம்ம ஒரு கீ வித் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா சேம் தான். நம்ம வந்து அதில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் ஃபாலோ பண்ணோம். ஓகே, config email open bracket and row, okay, row of and key. Okay, dot to string and dot trim. ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து கீயை ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது டூவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவில் வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சிங்கிள் கீக்கு சிங்கிள் வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு. டியூப்பிள், ஸோ எல்லா சின்டெக்ஸும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? டியூப்பிள் கிரியேட் ஆஃப் ஓகே ரோ அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் என்ன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ண வரோம், இமெயில் சப்ஜெக்ட். ஓகேங்க, அதுதான் வந்து அங்கே ஹெட்டர் நேம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் டாட் டு ஸ்ட்ரிங், ஓகே, டாட் டு ஸ்ட்ரிங் அண்ட் கமா அகெயின் ரோ ஆஃப், ஓகே, என்ன நம்ம இமெயில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ரோ ஆஃப் இமெயில் பாடி அண்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இமெயில் சப்ஜெக்ட்ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். அடுத்தது இமெயில் பாடின்ற ரெண்டாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டியூப்பிளில். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளிக் ஆன் ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வெளியே வந்து ரிசல்ட் செக் பண்ணலாம். ஸோ தட் ட்ராக் அண்ட் ட்ராப் எ ரைட் லைன் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சேம் தான், அதே மாதிரி கான்ஃபிக் தான் வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் கான்ஃபிக் இமெயில் ஓப்பன் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன வேணும் உங்களுக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெக்னிக்கல் எரர், இதுதான் கீ இல்லையா, இந்த கீயை வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கீயை கொடுத்துட்டு டாட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாட் டு ஸ்ட்ரிங் கிடையாது, டாட் ஐட்டம் 1. இப்போ பாருங்க, நான் ஐட்டம்னு வந்தோடனே நீங்கள் 2 வேல்யூ வந்து டியூபிள் மெத்தடில் 2 கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு 2 ஐட்டம் வருது. 3 கொடுத்தீங்கன்னா 3 வரும். ஓகேங்களா? ஐட்டம் 1, ஐட்டம் 1னா என்ன, சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன். அகெயின் ட்ராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இங்கே கோ டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் எரரில் அண்டு ஐட்டம் 2.
ஐட்டம் 2னா என்ன? ஸோ உங்களுக்கு பாடி, இமெயில் பாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பிஃபோர் தட் க்ளோஸ் யுவர் கான்ஃபிக் ஃபைல். ஸோ இது வந்துட்டு ஐட்டம் 1 which means value 1. This is item 2 which means value 2. This is your key. And close your config file, click on save, and let me execute this process. Step into ஸோ கான்ஃபிக் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு வேரியபிள். இப்போது டேட்டா வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு, உள்ளே டிக்ஷனரி வேரியபிளில் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ சிங்கிள் கீ அண்ட் மல்டிபிள் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கீ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. என்னன்றதை பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் இதில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கு. என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு? நமக்கு ஒரே ஒரு ரோ தான் வச்சுருக்கோம். டெக்னிக்கல் இது வந்து கீ. ஓகேங்களா? அடுத்தது வேல்யூ 1 வந்து டெக்னிக்கல் அலர்ட் டெக்னிக்கல் எக்ஸெப்ஷன் அண்ட் வேல்யூ 2 வந்து உங்களுடைய பாடி. ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்டெப் இன்டூ இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இப்போ வெளியே வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டோம்? டெக்னிக்கல் எரர்ன்ற கீழே இருக்க எனக்கு சப்ஜெக்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டோம். எஸ், அலர்ட் டெக்னிக்கல் எக்ஸெப்ஷன்றது தான் என்னுடைய சப்ஜெக்ட். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம்? டெக்னிக்கல் எரரில் இருக்கிற ஐட்டம் 2 என்ன கேட்டோம்? ஐட்டம் 2 வந்துட்டு அண்ட் எரர் அக்கர்ட், ப்ளீஸ் ரெஃபர் த அட்டாச்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத கேட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் how to store single key with multiple value using dictionary variable அப்படின்றது. ஓகே.